ஹாய் நண்பை, நான் உங்கள் திரையப்பாண்டி. இது நம்ம திரையப்பாண்டி 2001. என்னடா நம்பி நாராயணன் மணிக்கு உட்காந்துட்டு இருக்க அப்படின்னீங்கன்னா, எஸ், சொல்ல போகிற விஷயம் அப்படி. நம்பி நாராயணன் யாருன்னு தெரியலாட்டியும் கூட பரவாயில்ல, சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்படி என்ன விஷயம் அப்படின்னா, இந்த வேர்ல்டோட சீக்ரெட்டை அவங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படின்னா வேர்ல்டில் சீக்ரெட்ஸ் இருக்குது அப்படின்னா, வேர்ல்டில் பல சீக்ரெட்ஸ் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தேவையான முக்கியமான சீக்ரெட்டை மட்டும் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ சொல்ல போகிற விஷயத்த நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலாட்டியும் சரி, இதுதான் உண்மை. அப்புறம் இது வந்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா, என்னோடய ஃப்யூச்சர் ப்ராஜெக்டாக இருந்துச்சு. இன்னொன்று மேபி இது மூவியாக கூட பண்ணலாம் ஃப்யூச்சரில். அப்படி என்ன விஷயம் அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த உலகம் அழிய போகுது. இது இல்லை சீக்ரெட்டு, இதுக்கடுத்து சொல்ல போகிறது தான் சீக்ரெட்டு. இந்த உலகம் அழிய போகுது. இந்த உலகம் அழியிறது எப்படி அழிய போகுதுன்னு சொல்லிட்டு பல நாட்டு கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் வந்துட்டு அவங்களோட விஷனை சொல்கிறாங்க. அது எப்படி அழிய போகுது அப்படின்னா, சூரியன்லேருந்து உருவான இந்த பூமி கோளானது சூரியனே அதுக்குள்ளே இழுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று, பெரிய விண்கற்கள் வந்து பூமியை தாக்க போகுது, அதன் மூலயமா பூமி வந்து அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் பலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புவி வெப்பமானதுனால அண்டார்டிக்கில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் உருகி இந்த பூமி அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இன்னும் சிலர் சொல்கிறாங்க. இன்னும் பலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெப்ப குழம்புகள் வெடித்து இந்த பூமி வந்து பிளந்து சீர்கழியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்படி பல விஞ்ஞானிகள் பல விஷயங்களை எடுத்து சொன்னாலும், ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்னோட விஷனில் தோணுனதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பூமியானது சுற்றுவட்ட பாதையில் தன்னை சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்கு. இது தான் சுற்றுற வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படி சுற்றி அழிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் இப்படி பூமி சப்போஸ் அழிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம உயிர்களெல்லாம் தப்பிக்கணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தற்போது இந்த உலக நாடுகளில் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். எல்லா நாடுகளுமே விண்வெளி ஆராய்ச்சிகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க. அதாவது எல்லா பக்கத்து நாடுகளும் சரி நம்ம நாடும் சரி எல்லாமே ராக்கெட்ஸை அனுப்பி விண்வெளியில் ஆராய்ச்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் இருந்து வேறொரு கிரகத்திற்கு ஃபார்ம் ஆகிறதுக்காக இந்த ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லா நாடுமே செவ்வாய் கிரகத்தை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மட்டும் தான் இன்னும் நிலாவில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கவர்மெண்ட்டும் 2013 செவ்வாய்க்கு மங்கள்யானை அனுப்பி வச்சுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம நாடு வந்து பட்ஜெட் கம்மி, சின்ன பட்ஜெட்டுன்றனால நம்ம இன்னும் நிலாவில் தான் இருக்கிறோம். நம்மளுடைய பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு மற்ற நாடுகளில் ப்ரைவேட் கம்பெனியே பிற நாடுகளில் வந்துட்டு இந்த விண்வெளி ஆராய்ச்சி மேற்கொண்டுட்டு வருது. நம்ம வந்துட்டு இன்னுமே கவர்மெண்ட்டே செய்கிற இந்த ப்ராஜெக்டே இந்த லெவலில் தான் நிற்கிது. எல்லாரும் கேட்கலாம், நம்ம கவர்மெண்ட் என்ன அப்படியா அப்படின்ட்டு. நான் இந்தியாவை நான் குறை சொல்ல விரும்பலை. இந்த அரசியல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அரசியலை தான் நான் குறை சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, ஜப்பானில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படும். இதிலேருந்து அந்த ஜப்பான் வந்துட்டு ரொம்பவே சீர்குலைஞ்சிட்டு இருக்கிறோம். அப்படி இருந்துமே உடனுக்குடனே ரெக்கவர் ஆகி திரும்பியும் ரினியூவல் ஆகும் அந்த ஜப்பானேவும். அவ்வளோ டெவலப்பு கண்ட்ரியாக இது வரைக்கும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 2 அணு ஆயுதங்களால் தாக்கப்பட்ட பூமினா அது ஜப்பான் தான். அப்படி இருந்தும் அதுலேருந்து மீள் வந்து டெக்னாலஜி கண்ட்ரியாக அது டெவலப் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லை, நம்மளுக்கு பின்னாடி சுதந்திரம் வாங்கின 1949 அக்டோபரில் சுதந்திரம் வாங்கின சீனா இருந்துட்டு நம்மளோட ஒரு அட்வான்ஸாக மேலே இருக்காங்க. நம்ம 1947 அவங்களுக்கு முன்னாடியே நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம். இருந்துமே நம்ம இன்னும் பின்தங்கியே இருக்கிறோம். அப்போ எந்த அளவு நம்ம நாட்டில் அரசியல் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத நம்ம யோசித்து பார்த்தா தெரியும். நம்ம விஞ்ஞானிகள் பாவம் என்ன செய்வாங்க, கையில் இருக்கிற ஆயுதம் அப்படி எது அளவுக்கு எய்ம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் எய்ம் பண்ண முடியும். ஸோ நம்ம நாட்டுக்கு விஞ்ஞானிகள்லாம் குறை போட முடியாது. ரைட், இது ஒரு டாபிக் போகட்டும். நம்ம இந்த டாபிக் வருவோம். இப்படி ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இந்தியா வந்துட்டு சூரியனில் ஆராய்ச்சி மேற்கொள்கிறாங்க. ஏன் அப்படின்னா, சூரியனில் ஏதாச்சும் புதிய சிம்டம்ஸ் வந்துட்டு நம்ம சூரியன்கிட்ட எதுவும் தென்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றதை இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு படத்தை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். 2010 வெளிவந்த
ருத்ரம் 2012 அந்த படம்ன்றது யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா ஒரு தடவை போய் அந்த படத்தை பாருங்க. அந்த படத்தில் என்ன காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, அந்த உலகம் எப்படி அழிய போகுதுன்றத ரொம்ப ரியலிஸ்டிக்காக அப்படியே காமிச்சிருப்பாங்க. இதில் நம்ம இந்தியர்களை பெருமைப்படுத்தும் விதமாக அந்த படம் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கும். யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த படத்தை போய் பாருங்கள். அவ்வளவு ரியலிஸ்டிக்காக பிரமிக்கத்தக்க ஒரு அப்போ அந்த படத்தை பார்த்துட்டு வந்தவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உண்மையிலே 2012 உலகம் அழிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி அச்சத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு அந்த படம் அமைஞ்சிருந்துச்சு. இந்த படத்தில் வந்த விஷயத்தை தான் நான் அந்த சீக்ரெட்டையும் சொல்ல போகிறேன். இப்போ எதுக்கு அந்த படத்தை சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கும் நான் சொல்ல போகிற இந்த சீக்ரெட்ஸுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம உலகம் அழியுது அப்படின்னா அதுக்கு உயிர்களுக்கான மாற்று ஏற்பாடு ஒன்று பண்ணணும் இல்லையா? இந்த மாற்று ஏற்பாடை தான் ஒரு நாடு இந்த மிஷனை எடுத்து பண்ணி முடிச்சு இப்போ கிட்டத்தட்ட டெஸ்டிங்கில் வந்து நிற்கிது. டாக்ஸ் வந்துட்டு கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த டாக் வந்து லீக் ஆச்சு. அப்படி எந்த நாடு அப்படின்னா சொன்னால் எல்லாரும் ஷாக் ஆகிடுவீங்க, சீனா. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த விஷயம் எல்லா சாதாரண மக்களுக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது தெரியும் யாருக்கு தெரியும் அப்படின்னா, உலக நாட்டு தலைவர்களுக்கு இந்த மிஷினை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். இந்த விஷயத்தை தான் 2012 ருத்ரம் இந்த மூவியில் காமிச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த நாடு எவ்வளோ செக்யூர்டான சீக்ரெட்டான நாடு அப்படின்னா, நம்ம எல்லாரும் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் தன்னோட ஓன் கண்ட்ரி ஆப்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் மார்க்கு. நம்ம அதர் கண்ட்ரியோட ஆப்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அங்கேருந்து நம்மளுடைய டேட்டாஸை நம்மளுடைய கண்ட்ரியில் மக்கள் எப்படியான மக்கள் இருக்காங்கன்றத அவனால் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவ்வளோ செக்யூரான நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் சீனா வந்து அப்படி கிடையாது. அவங்களுக்குன்னு ஓன் சர்வர் வச்சுருக்காங்க. அதாவது நம்ம க்ரோம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க வந்துட்டு தன்னாட்டுக்கான ஓன், அதாவது சொந்தமான சர்ச் இன்ஜின் வச்சுருக்காங்க. அது பேர் கூட அலிபாபா, தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வாட்ஸ்அப் மாதிரி அவங்களுக்குன்னு ஓன் சொந்த நாட்டோட ஆப்ஸ் தான் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய மக்களுடைய டேட்டாஸோ இல்லை கவர்மெண்ட்டோடைய டேட்டாஸோ வெளியில் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்மளை மாதிரி அந்த நாடு கிடையாது. இதுதான் உண்மையான சீக்ரெட்டு. இந்த விஷயத்துக்குலாம் என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரூஃப் இருந்தாலுமே அதை நான் சொல்லக்கூடாது. ஸோ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் மேபி இருக்கலாம், இல்லை இது என்னுடைய கற்பனையாக கூட இருக்கலாம். சில பேருக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்றது புரிஞ்சிருக்கலாம். மற்ற யூடியூபர்ஸோட என்னை கம்பேர் பண்ணாதீங்க. அப்புறம் பழைய நியூஸை நான் புதுசாக பேசுகிற மாதிரி பேசக்கூடிய ஆள் இல்லை. நம்ம கதையே வேறு. இன்னொன்று விஷயம் சொல்லணும், நான் யூடியூபரே கிடையாது. ஸோ ஹாய் நண்பா நன்றி, நான் உங்கள் திரையப்பாண்டி. இது நம்ம திரையப்பாண்டி 2001.